அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிரும் ஞானமும் நந்தினி, ஈஸ்வரி, ரேணுகா கிட்ட ஆதிகுணசேகரனோட கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்லியிருந்தாங்க. ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினிலாம் சேர்ந்து பேசி கையெழுத்து போகிறதுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும் சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னதுனால ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினிலாம் கையெழுத்து போட்டாங்க. ஆதிகுணசேகரனும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி 3 பேரையும் பார்த்து உங்கள் 3 பேருக்கும் நன்றி, எனக்காக கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்திருக்க ஈஸ்வரியோட அப்பா ஜனனிக்கு போய் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏமா இப்படி தனியாக நிற்கிற, வீட்டோட ஒத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ட்ராமா ஆடிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கேட்க மாட்டீங்க, நியாயத்தை பேசுகிற எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜனனி வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை ஜனனியை வீட்டுக்குள்ளே வச்சு ஆதிகுணசேகரன் பந்தாட போகிறாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.